4 கிரக பெயர்ச்சி சிம்மாசனத்திற்கு ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய நேரம். ஒரு சிம்மாசனத்துல இருக்கிறோம், ஒரு வெயிட்டான சிம்மாசனம், அதுல ஒரு சிறப்பையே கொடுக்கும் இந்த 4 கிரக பயிற்சி. சனி பகவான் 7ல வந்திருக்கார், 6ஆம் இடத்துல வாக்கியப்படி இருக்கார், 7ல திருக்கணிதப்படி இருக்கார். ஒரு காலத்துக்கு மீனராசியில் வச்சிருக்கார், அதனால 7ஆம் இடம். ஒரு காலு கும்பராசியில இருக்கு, அதனால 6வது இடம். 6ஆ 7ஆ, இப்ப 6 கடக்க வேண்டிய நேரம். நான் முதல்ல சொன்ன 6 என்ன, 2வது சொன்ன 6 ஓடுற நதி. இப்ப அந்த ஆற்றை கறக்க வேண்டிய நேரம், சீக்கிரக்கூடாது. கன்னிராசிக்காரர்கள் இந்த பக்கத்துல இப்ப இந்த இடத்துல ஆத்துல இருந்து காலை எடுத்தாகணும். தண்ணி வேற அதிகமா வந்துட்டு இருக்கு, தண்ணியுடைய அதிகமாக தன்னுடைய வழியை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இதுதான் பிரச்சனை. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய டிராவல் கிடைக்கும், புதிய மனிதர்கள் கிடைப்பாங்க. ஆனா நிறைய பேர் புத்திமதியிலும் சொல்லுவான், கேட்கணும். ஆனா திரும்பி திரும்பி செஞ்ச தப்பையே செய்யக்கூடாது. கன்னிராசிக்கு இருக்கிற பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, செஞ்ச தப்பையே திருப்பி செய்வோம். கேட்டா அது அப்ப, இது இப்ப அப்படின்னு. தப்புனா என்ன தப்பு? கடன் வாங்காத தம்பி கடன் வாங்குவோம், இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத தம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், இவனை நம்பாத தம்பி அவனை நம்புவோம். தம்பி இவங்களுக்காக நீ வக்காரத்து வாங்கி பேசாத தம்பி, இது தம்பியா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்க உடனே தங்கச்சி சொல்லலையும் கேட்டுறாதீங்க, தம்பி தங்கச்சி முடிச்சோம். இது ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இவர் வெறும் தம்பிக்கா சொல்லிட்டு இருக்காரு, தங்கச்சியெல்லாம் பார்க்காம இருக்காதீங்க. நீங்களும் உங்களுக்கும் அதே தான். கன்னிராசினா அதான் போத். இவன் பேச்ச கேட்காதீங்க தங்கங்களா அப்படின்னா கேட்போம். அப்ப எதுவும் மாறலையப்பா. கன்னிக்குன்னு ஒரு குணம் இருக்கு, அதையே மாத்த முடியல. அப்ப இந்த சனி என்ன பண்றாரு, 7ல 6 7 நம்ம தான் 6 கடக்கணும். இப்போ 7ல போய் நம்ம உட்கார்றோம் அப்படின்னா ஒரு எதிரி எங்க உருவாகிறான் சொல்லுங்க? எதிரி ஏன் உருவாகிறான்? சில பேர் சொல்றாங்க 7ஆம் இடத்திற்கு சனி வந்தா குடும்பத்தில் பிரிந்து விடுவார்கள். அவங்க சொல்றது முதல்ல பலிக்க கூடாது நம்ம நினைக்கணும். எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு, நல்லது சொன்னா பலிக்கும், கரெக்ட், பலிக்கணும்னு நினைக்கணும். கெட்டது சொன்னா பலிக்க கூடாதுன்னு நினைக்கணும். இந்த இடத்துல பயமே வரக்கூடாது. பயம் வந்துருச்சுன்னா நீ போற ரூட்டு தப்பா போயிடும். 7வது இடத்துல சனி வந்திருக்காருன்னா இல்லற வாழ்க்கையில பிரிவு ஏற்படும்னா பயம் வந்துடும். அவர் பெரியவர் சொல்றார், இல்லற வாழ்க்கையில பிரிவு வரும். நியாயமா சொல்றாரு அவர், ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. ஏன் வருது? 7வது வீடு யாரு? மீன ராசி. அங்க குரு இருக்கார், அங்க சுக்கிரன் இருக்கார், உச்சம் பெற்றிருக்கார். அப்ப நம்ம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கண்டிப்பா பணத்தகராறு வரப்போகுது, பணப்பிரச்சனை வரப்போகுது, பணத்தினால கௌரவ பிரச்சனை வரப்போகுது. அப்ப புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடி தட்டி வரப்போகுது, பிரிவு ஏற்பட போகுது. இப்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன பண்ணலாம்? புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில உண்மையை சொல்லி பாருங்க. ஏன் பிரச்சனை வருது? 10 ரூபா கடன் வாங்கினாலும் பொண்டாட்டிக்கு தெரியணும், 10 ரூபா கடன் வாங்கினாலும் புருஷனுக்கு தெரியணும். முடிஞ்சு போச்சு. 10 ரூபா சம்பாதிச்சாலும் தெரியும், எங்க போறான்னு தெரியணும், எங்க வரேன்னு தெரியணும். சண்டை வராது. இப்ப வீட்டுக்காரர் சொல்றாரு இது செய்யாதப்பா அப்படின்னு, செய்யக்கூடாது. வீட்டுக்காரமா சொல்றாங்க செய்யக்கூடாது. என்னைக்குமே ஒண்ணு சொல்றேன், தலை குனியக்கூடிய பேனா பல பேரோட தலையெழுத்த வாழ வைக்கும், நிமிர வைக்கும்னு சொல்லுவாங்க அறிஞர்கள்லாம். ஒரு பேனை தலை குனிஞ்சாதான் பல பேரோட தலையெழுத்து மாறும், தலை நிமிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் நாம மட்டும் தலை குனிஞ்சா மற்றவங்க நிமிர்ந்தா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது? நிறைய இடத்துல பாருங்க, இந்த கணவன் மனைவி வாழ்க்கையா இருக்கட்டும், மேனேஜருக்கும் தொழிலாளர்கள் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் என்னன்னா, இவனுக்கு நான் ஏன் தலை குனியணும், அவன் எப்படி பெரிய ஆள் ஆயிடுவான். இந்த எண்ணத்தை முதல்ல கன்னிராசி இப்ப விட்டுருங்க. பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் முன்னேறி இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? பணிஞ்சதுனாலதான் பெரிய ஆளா இருக்காங்க. நம்புங்க, இதுதான் வார்த்தை. ஒருத்தனோட பணிவுக்கு கிடைக்கிற பாராட்டு மாதிரி எதுக்குமே கிடைக்காது. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பணிவு இருக்கணும். இது கன்னிராசிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்கள்கிட்ட உண்டு. அது இப்படி இருக்கிற உங்களுக்கே கஷ்டம் வரப்போகுது, வரவே வராது. விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, சனி பகவான் உங்களுக்கு சிறப்பை உண்டாக்குவார். குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு வர்றார், ஒவ்வொருத்தவங்களையும் தெரிஞ்சு வச்சுப்பீங்க.
இவ்வளவு நாள் இந்த சத்துரு பக்கத்துல தான் இருந்துதான் தெரியும். சத்துருனா எதிரி. ஒரு எதிரியோட தான் இவ்வளவு நாள் வாழ்ந்திருப்போம், இப்பதான் காட்டி கொடுப்பாரு குரு பகவான். ஒரு துரோகியோட தான் வாழ்ந்திருப்போம், இப்பதான் காட்டி கொடுப்பார் குரு பகவான். களை எடுக்கிறதுன்னு பேரு. இந்த வயல்ல பாத்தீங்கன்னா நல்ல விளை நிலங்கள்ல பயிர்களுக்கு நடுவே தேவையில்லாத விஷயங்கள்லாம் முளைச்சிருக்கும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, களை எடுக்கிறதுக்கு ஆட்களை இறக்கி விடுவாங்க. இப்பெல்லாம் மருந்து தான், ஆள்லாம் தேவை கிடையாது, மருந்து அடிச்சு விடுறான், அது செத்து கொடுத்து. இப்ப களை எடுக்கிற நேரம், தேவையில்லாத விஷயங்களை களை எடுக்க போறார் சுவாமி. குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றார். அப்ப யாராவது நல்ல யோசனை சொன்னாங்கன்னா கேட்கணும். நான் கேட்க மாட்டேன் சார், என்ன திருத்தத்துக்கு நீங்க முயற்சி பண்ணாதீங்க, நீங்க யார்ட்டும் சொல்லாதீங்க. குரு வழிபாடு பண்ணுங்க, பிரகஸ்பதி வழிபாடு பண்ணுங்க. பணம் காசுல கஞ்சமா இருங்க, காசு விஷயத்துல கஞ்சமா இருங்க. கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜபாத் போடாதீங்க. கரெக்டா இருங்க பணத்துல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ராகு 6, 6வது வீடு ராகு, ரொம்ப நல்ல நேரம். ராகு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறார். தைரியத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், தன லாபத்தை கொடுப்பார், வரவை கொடுப்பார், யோகத்தை கொடுக்கிறார். ஆனா ஹெட் வெயிட்டையும் கொடுப்பார். கண்டிப்பா காஸ்ட்லியே செலவு பண்ணுவீங்க. இந்த 4 கிரகங்களுடைய இது 5 வழி கிடைக்குதுன்னு சொன்னேன். காஸ்ட்லி செலவு, எதை எடுத்தாலும் காஸ்ட்லி தான். கையில கட்டிருக்கிற வாட்சில இருந்து, போடுற செருப்புல இருந்து, வீட்டுக்கு வாங்குற ஒரு ஸ்கிரீன்ல இருந்து, சின்ன சொப்பு ஜாமான பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தா கூட 12 ரூபாயில ஒரு சொப்பு ஜாமான் இருக்குன்னா நீங்க 120 ரூபாய் தான் எழுதுருவீங்க. என் பிள்ளை இதை வாங்கடி அப்படின்னு. என்ன பேசுறோம்னா நமக்கே தெரியாது, எல்லாம் காஸ்ட்லி. 50 ரூபாய்க்கு ஒரு சென்ட் இருக்கும், 500 ரூபாய்க்கு சென்ட் இருக்கான்னு கேட்போம். அது இப்ப நல்லா உங்களை பார்த்து ஏமாத்துறதுக்கு 4 பேர் குரூப்பா வருவான், பார்த்துருந்து. கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் நீங்க காஸ்ட்லியா விரும்புறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இவரை நம்பி போலாண்டாலும் வருவான். ஏமாந்துடாதீங்க. கேது 12ல இருக்கார், நிறைய ஞானத்தை கொடுக்க போறார். இந்த பிறவி ஏண்டா பிறந்தோம், ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏண்டா குழந்தை பெற்றுக்கிட்டோம், ஏண்டா வேலை பார்க்கிறோம், ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம், எல்லாத்தையும் இப்போ உணர வைப்பார். மறுபிறவி கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க லக்னத்துல 12ல கேது இருந்தா. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, ராசிக்கு 12ல கேது இருந்தாலும் ஏன் பிறவின்னு தெரிய வைப்பார். இப்ப ஏன் இப்ப பிறவின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பிரச்சனை இனிமே வராம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குற அர்த்தம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பிறவியோடைய பலன் நமக்கு தெரியக்கூடிய நேரம். இது ரொம்ப ஹேண்டில் பண்ணுங்க. இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, துர்கா பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க, குருவை வழிபாடு பண்ணுங்க, சிவனை வழிபாடு பண்ணுங்க. நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போறார். என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வீக அனுகிரகங்கள் இருக்கு. நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் சக்சஸா உங்களுக்கு நடக்க போறது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, பயப்படாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாரோட நம்ம லைஃப்பை கூட்டணி வைக்கிறோங்கிறதா ரொம்ப முக்கியம். கூட்டணியை சரியா வைங்க, குழப்பமே இருக்காது, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.